வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, குரு பகவான் பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலாபலன்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வழியில் கடந்த 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11:08 பெயர்ச்சியான குரு பகவான், அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் வந்து அமர்ந்த குரு பகவான் லக்ன ரீதியாக என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது மேஷ லக்னம் முதல் மீனம் லக்னம் வரை நாளொன்று வீதம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் நாம் பெயர்ச்சியான குரு பகவான் என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இறுதியாக மீன லக்னத்தை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். குரு பெயர்ச்சியான இந்த குரு பகவான் மீன லக்னத்திற்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறார் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். உறவுகளே, கேந்திர திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான். கேந்திர திரிகோணாதிபதி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேந்திரம் என்பது 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்கள் கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்வார்கள். திரிகோண ஸ்தானங்கள் என்பது 1, 5, 9 இந்த ஸ்தானங்கள் திரிகோண ஸ்தானங்கள் என்று சொல்வார்கள். அப்போ கேந்திர திரிகோணம் என்றால் என்ன அப்படின்னா, திரிகோணமும் கேந்திரமும் இரண்டும் இணைந்த பாவகம் கேந்திர திரிகோணம். அந்த பாவகம் எது என்று கேட்டீர்கள் என்றால் லக்ன பாவகம். கேந்திரத்திற்கும் லக்னம்தான், திரிகோணத்திற்கும் லக்னம்தான். இரண்டு தன்மையுமே வைத்திருக்கக்கூடிய பாவகம் இந்த லக்ன பாவகம் மட்டும்தான். இந்த லக்ன பாவகத்திற்கே அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். உங்கள் மீன லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அது மட்டுமல்ல, கர்மஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியும் அவரே. லக்னாதிபதியும் அவரே, கர்மஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியும் அவரே. முழுக்க முழுக்க குரு பகவான் உங்களுக்கு சுபராக இருக்கிறார். கேந்திர திரிகோணாதிபதியாக இருக்கிறார். இவர் உங்கள் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணாதிபதியாக இருந்து, அதாவது 1க்கும் 10க்கும் அதிபதியாக இருந்து 5ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். உச்சம் பெற்று அமர்ந்து உங்கள் லக்னத்திற்கு கொடுக்கக்கூடிய யோகம் என்று கூட சொல்ல முடியாது. அதை அடுத்து இன்னும் ஏதேனும் இருந்தால் அப்படி கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார் இந்த குரு பெயர்ச்சியால் மீன லக்னத்துக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், பலாபலன்கள் என்று சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். உறவுகளே, பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இறை தொண்டுகள், ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்தனையும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக இணைந்து விடுவதால் உங்களுக்கும் அந்த புண்ணியத்தில் பங்கு உண்டு. உங்கள் குடும்பத்தாருக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். உறவுகளே, எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய பதிவுகள் அத்தனையும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. மீன லக்னத்தில் பிறந்த நீங்கள் குரு பகவானின் அனுகிரகம் பெற்றவர்கள். நல்ல ஒழுக்கம் நிறைந்தவர்கள், பண்பு நிறைந்தவர்கள், குணம் நிறைந்தவர்கள், பாசம் மிகுந்தவர்கள்,
குரு பக்தி அதிகம் உள்ளவர்கள், பிராமணர் மரியாதை கொடுப்பவர்கள், பிராமண இனத்தில் பிறக்கக்கூடியவர்கள், இவ்வளவு அற்புதங்களையும் உள்ளடக்கிய மீன லக்னத்துக்காரர்களே, உங்களுக்கு 1க்கும் 10க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ல் உச்சம் பெற்று அமர்ந்து என்ன பலனை கொடுக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் தொட்டது எல்லாம் வெற்றிதான், நினைத்தது எல்லாம் சக்சஸ் தான், சென்ற இடம் எல்லாம் வெற்றிதான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். குரு பகவானின் உச்ச பார்வை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்தானங்களில் கிடைக்கின்றது. அதனால் நீங்கள் அடையக்கூடிய இலக்குகளை எளிமையாக அடையலாம். நீங்கள் நினைத்தால் நினைத்தது வெற்றிதான் என்று சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு அப்பேற்பட்ட யோகத்தை அள்ளி வழங்குகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான். அதிலும் 5ல் உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு, பேங்க் பேலன்ஸ் ஸ்டேட்டஸ், இது எல்லாம் தாறுமாறாக உயரும். லாப நோக்கத்தை, லாபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயல்களாக இருந்தாலும் 1க்கு இரட்டிப்பான லாபத்தை தரக்கூடிய அளவிற்கு குரு பகவான் அள்ளி வழங்குகிறார். பேங்க் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உயரும் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, நான் முன்பு சொன்னது போல புகழ், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இவை அத்தனையும் உங்களை தேடி நாடி ஓடி வரக்கூடிய நிகழ்வையும் நடத்துகிறார் குரு பகவான். இது போன்ற ஒரு யோகம் இதுவரையில் நான் அனுபவித்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்பேற்பட்ட யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்குகிறார். குரு பகவானை பொறுத்தமட்டிலும் 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் உச்சம் பெறுவார். அப்படி 12 வருடத்திற்கு பிறகு உச்சமடைந்து, அதுவும் உங்கள் லக்னத்திற்கு 5ல் உச்சமடைந்து பலாபலனை தருகிறார் என்றால் அவ்வளவு எளிதான யோகம் இல்லை. இது மிக சிறப்பான யோகம். யோகத்தை தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 9ஆம் பாவகம் உங்களுக்கு இயங்குகிறது. குரு பகவான் பார்வை விழுகிறது. தந்தையின் நன்மதிப்பை பெறுவீர்கள், தந்தையின் அனுகூலம் பெறுவீர்கள், தந்தைக்கு பெருமையை சேர்ப்பீர்கள், தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கப்பெறும். இப்படியெல்லாம் அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்குகிறார். வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாபத்தை நோக்கி அள்ளுவீங்க. பிளான் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெற்றியை நாட்டித் தரக்கூடிய வேலைப்பாடுகளை குரு பகவான் செய்ய இருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சிலர் விசேஷ படிப்பு படிப்பதற்குண்டான பாக்கியத்தையும் தருகிறார். பட்டய படிப்பு படிக்கக்கூடிய, காலம் தவறி படிக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு, இந்த மனோநிலையில் இருப்பவர்கள் தாராளமாக படிக்கலாம். உங்களுக்கு பட்டம் பெறுவதற்குண்டான பாக்கியத்தையும் கொடுக்கிறார் குரு பகவான். இவ்வளவு அற்புதத்தையும் நிகழ்த்துகிறார். 5ல் அமர்ந்து கொடுப்பதனால் 5ஆம் இடம் பூர்வீக சொத்து, பூர்வீக ஸ்தானம் என்று சொல்லலாம். பரம்பரை கௌரவம், பரம்பரை செல்வாக்கு, பரம்பரை அந்தஸ்து இவைகள் அத்தனையும் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கும். வழக்குகள், கோர்ட்டு கேஸ் என்று பூர்வீக சொத்து இருந்தால் கூட அவையெல்லாம் தானே சக்சஸ் என்ற செய்திதான் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்வு, மங்களம் என்று சொல்லக்கூடிய மங்கள நிகழ்வுகள் அத்தனையும் நடைபெறுவதற்குண்டான வழிவகையை செய்கிறார். நீங்கள் தொட்டீர்கள் என்றால் போதும், நிகழ்வுகள் தானாக நடைபெறும். அவ்வளவு ஒரு அருமையான யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த குரு பகவான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய நீங்கள் இந்த யோகம் எவ்வளவு காலம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே.
1 வருட காலத்திற்கு தானே என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசியில் இடம்பெயர்ந்து அமர்ந்தால் அந்த ராசியில் 1 வருட காலம் பயணிப்பது உண்மைதான். அதுதான் அவருக்கு விதிக்கப்பட்ட விதிமுறைகள். இருப்பினும் இதில் என்ன மாற்றம் அதுக்குள்ளே வந்தது என்று பார்த்தோம் என்றால், இந்த வருடத்தில் ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாக உள்ளார்கள். வரும் ஐப்பசி மாதத்தில் ராகு கேதுக்கள் பெயர்ச்சி ஆகுகிறார்கள். அவர்கள் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இடம்பெயரும் பொழுது கடகத்தில் கேதுவும் மகரத்தில் ராகுவும் மாற உள்ளதால், இடம்பெயர உள்ளதால், அவர்கள் இடம்பெயர்ந்தால் கேது குருவுடன் இணைகிறார், ராகு குருவை பார்க்கிறார் என்ற நிலை வந்துவிடும். அப்பொழுது இந்த பலாபலன்களில் மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மீன லக்னத்துக்காரர்களே. எனவே வரும் ஐப்பசி காலம் வரைக்கும் உங்களுக்கு பிரைட்டான ஒரு காலம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நல்ல திட்டம் தீட்டி நல்ல செயல்களை செய்து நல்லபடியாக நல்வாழ்க்கை ஆனந்தத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். அதேபோல் இந்த ராகு கேதுக்கள் பெயர்ச்சி ஏற்படும் தருணத்தில் உங்களுக்கு தனியாக பலாபலன்களை இதேபோல் லக்ன ரீதியாக கொடுக்க இருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் அதனுடைய பலாபலன்களை தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஐப்பசி மாதம் வரைக்கும் நீங்கள் என்னென்ன திட்டம் தீட்டி அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்தனையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சாத்தியம். எது நினைத்தாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். அதனால ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு ஒரு பொன்னான நிமிடம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வெற்றியை நோக்கி நீங்கள் செலுத்தக்கூடிய பயணங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ்ல தான் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு இந்த மீன லக்னத்துக்காரர்களுக்கு குரு பகவான் வாரி வழங்கக்கூடிய இந்த யோகத்தினால் நீங்கள் மென்மேலும் வெற்றி பெற்று உங்கள் குடும்ப நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேர்களும் உங்களால் முன்னேற வேண்டும். அவர்களும் மனமகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் என்பது முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை பெற்று மனமகிழ்வுடன் வாழ எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தை வேண்டிக் கொண்டு நன்மை பெறுங்கள் என்று வாழ்த்திக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு ஓர் சின்ன வேண்டுகோளுடன் பதிவை பார்த்துவிட்டு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே போல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தம்ஸ் அப் போடலாம், இல்லாட்டினா ஆட்டின் போடலாம். உங்களுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ தயங்காமல் கமெண்ட்ல போடுங்க. எல்லோ கமெண்டையும் நான் பார்ப்பேன். அவங்களுக்கு உண்டான பதிலையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்ற தயக்கம் வேண்டாம் உங்களுக்கு. எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் பதில் தருவேன். அது எனக்கு ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தரும் என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.